தாயும் தந்தையுமான கடவுளே, இயேசு ஆண்டவரே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமையிலே இறை வார்த்தையை கேட்டு அதை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிற பொழுது உம்முடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கிறது. தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிற பொழுது உங்களுடைய பரிவு எங்களுக்கு கிடைக்கிறது என்று சீராக்கு ஞான புத்தகம் சொல்லித் தருகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் முன்னிலையில் வருகிற பொழுது எப்படி வர வேண்டும்? சீனாய் மலையிலே அன்றைக்கு மக்கள் கூடினது போல அல்ல. சியோன் மலை என்று சொல்லுகிற இதோ உமது முன்னிலையில் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கக்கூடிய உம்முடைய முன்னிலையில் வருகிற பொழுது எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த ஆயக்காரனை போல, பரிசேனை போல அல்ல, அந்த ஆயக்காரனை போல நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். முதன்மையான இருக்குகளை, பெரிய பெரிய அதிகாரங்களை தேடாமல் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உமக்கு ஊழியம் செய்வதில் தாழ்ச்சியை கடைபிடிக்க வேண்டும் என எங்களுக்கு கற்றுத்தாரோம். குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இந்த தாழ்ச்சியை நீர் கற்றுத்தாரோம். தாழ்ச்சி என்பதனை ஆடையாக அணிந்திர அன்னை மரியாதை போல எங்கள் வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சியை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு முன்னுதாரணமாக வாழக்கூடிய வரத்தை தாரோம். அதே போல ஆண்டவரே, இன்றைய நற்செய்தியில் நீ சொல்லுகிறீரே, நீர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பணம் படைத்தவர்களுக்கோ உங்கள் உறவுகளுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லாமல் கைமாறு செய்ய முடியாத ஏழைகளுக்கும் கால் ஊனமற்றவர்களுக்கும் அனாதைகளையும் அழைத்து அவர்களுக்கு நீங்கள் விருந்து கொடுங்கள். அவர்களால் மீண்டும் உங்களுக்கு கைமாறு செய்ய முடியாது. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலே உயிர்த்தெழுகிற பொழுது நீங்கள் மிகப்பெரிய கடவுளுடைய பரிவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்வோருக்கே நாங்கள் நன்மை செய்யாமல், எங்களுக்கு உதவி செய்வோருக்கே நாங்கள் உதவி செய்து விடாமல், இதோ ஏழைகளையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கால் ஊனமுற்றவர்களையும் புறந்தள்ளப்பட்டவர்களையும் எங்களுடைய உறவாக எண்ணி அவர்களுக்கு உதவிட எங்களோடு இருப்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர், கற்று தந்திருக்கிறீர். நன்றியோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்ச்சியின் வழியாக உம்மையும் உம்முடைய திரு அவையும் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு வாய்ப்பளியும். தாழ்ச்சியின் உதாரணமாக இருக்கிற, அடையாளமாக இருக்கிற அன்னை மரியாளின் கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்விலே உம்மை நேசிக்கவும் உமக்கு சான்று பகரவும் வல்லமையும் வாய்ப்பையும் தாரும். நன்றியோடு கேட்கிறோம், தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.